Hi, hello, welcome to SSR Women's Boutique. நான் சுமதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸ் தான் பார்க்க போறோம். பெட் ஸ்ப்ரெட் வந்து மூணு டைப்பா இருக்கு. மூணு சைஸஸ்ல அவைலபிலிட்டி இருக்கும் நம்ம கிட்ட எப்பயுமே. சோ மூணு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள், குயின் காட், கிங் சைஸ் காட் மூணு சைஸுமே வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து போட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லி குரூப்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குரூப்ல இல்லை, அதனால நான் வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன். யாருக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருவேன் அண்ட் வந்து வீடியோஸும் நம்ம மேக் பண்ணுவேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பிங்க் அண்ட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய காம்பினேஷன். இது எல்லாமே குயின் சைஸ். குயின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 90/100 வந்துடும். குயின் சைஸ் காட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக நம்ம ஷாப்லலாம் கிடைக்கும் இல்லையா, நம்ம ரெகுலர் சைஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான சைஸ் தான். அதுதான் வந்து குயின் காட்டன் சொல்லுவாங்க. நம்மளே வந்து சொல்லி நம்ம வந்து த்ரீ பெட் இருக்க மாதிரி 3 பேர் படுக்கிற மாதிரி பெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கிங் சைஸ் காட்டு. அதுதான் வந்து பெரிய சைஸு. இது வந்து குயின் சைஸ். குயின் சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குயின் சைஸ் காட்டுக்கு உண்டான மாதிரி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பில்லோ கவர் வந்து இந்த மாதிரி 2 பில்லோ கவர் வந்துடும் உங்களுக்கு. பில்லோ கவர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பில்லோ கவர் எப்படி இருக்கோ சேம் as உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெடும் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஏன்னா பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் எவ்வளோ தான் ஓப்பன் பண்ணி காமிச்சாலும், எவ்வளோ லாங்கில் போனாலும் அவ்வளோ ஹைட்டு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ நான் பில்லோ கவர் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பில்லோ கவர் எப்படி இருக்கோ இந்த மாதிரி பாந்தனி டிசைனில் பிங்க் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெடும் வந்துடும். இது எல்லாமே பியூர் ஜெய்ப்பூர் காட்டன் பெட் ஸ்ப்ரெட்ஸ் மட்டும்தான். ஸோ லோக்கல் மேக் கிடையாது, பாலிஸ்டர் மிக்சிங் கிடையாது. காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் இஸ் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் உள்ளார ஃப்ளாரல் டிசைன் இருக்க மாதிரியான காம்பினேஷன். ஸோ இதனுடைய பில்லோ கவர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பெட்டு ஃபுல்லாகவே. ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் டார்க் கலர்ஸை லைக் பண்ணுறவங்க அந்த பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எல்லாமே சைஸ் வந்து 90/100. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜெய்ப்பூர் காட்டன் ஐட்டம்ஸ். இந்த ஜெய்ப்பூர் காட்டன் ஐட்டம்ஸில் ஹெவி பிசியில் இருக்கக்கூடிய கவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெட் ஸ்ப்ரெட். இது எல்லாமே இந்த தடவை டார்க் கலர்ஸ் காமிக்கிறேன்னா மேக்ஸிமம் டார்க் கலர்ஸும் இருக்குது, லைட் கலர்ஸும் இருக்குது. ஸோ டார்க் கலர் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிட்டேன்னா நிறைய நம்ம லைட் கலர்ஸ்லேயே ப்ரிஃபர் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து டார்க் கலர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து டார்க் அண்ட் லைட் ரெண்டுமே வந்து மிக்ஸ் டுகெதராக கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799 ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா 30 rupees எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி இருக்கும். பெட்டு கவரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். என்டையராக உங்களுக்கு அவுட்டர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பியூர் காட்டன். ஆஃப்டர் வாஷ் வந்து லிட்டில் பிட்டாக உங்களுக்கு ஷ்ரிங்கேஜ் இருக்கும். கண்டிப்பாக கலர் ப்ளீட் இருக்காது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. இட்ஸ் அ பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக இந்த மாதிரியான காட்டன்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பெட்டுக்கு வந்து நீங்கள் போடலாம். அந்த மோஸ்ட் லவபிள் எப்பயுமே வந்து பெட்டுக்கு வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான். நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால டார்க் கலர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ப்ரிஃபரபிள் வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான். எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் பாருங்கள். நான் பெட் ஸ்ப்ரெட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பில்லோ கவர் வந்து லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்டையராக உங்களுக்கு அவுட்டரில் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலரில் வந்து கம்ப்ளீட்டாக ஆகி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மோட்டிவ்ஸ் இருக்க மாதிரி உள்ளார ஒயிட் கலரில் மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சச் யூனிக் பீசஸ் தான் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டால் போட்ட மாதிரியான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே நம்ம போட்டிருந்தோம், இப்போ இந்த டைமும் போட்டிருக்கோம். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வார்லி பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதில் வந்து நிறைய அந்த பொம்மையெல்லாம் இருக்குது. ஸோ ராதாகிருஷ்ணன் மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் லைவ்லேயுமே இந்த கலெக்ஷன் வந்து நான் காமிச்சிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு பீஸாக இப்போயும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. இது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிடச்சதுன்னா நெக்ஸ்ட் டைமும் நான் இந்த கலெக்ஷன் போடுவேன். வீட்லி வார்லி பிரிண்ட் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் தான்.
எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799, ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா 30 rupees எக்ஸ்ட்ரா ஃபார் சார்ஜஸ் வரும். இது கூட சேர்ந்து நீங்கள் 2 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ. 2 எடுக்கிறீங்கன்னா இந்த பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் இன்னொரு பீசஸ் அவைலபிள் இருக்குது. ஒயிட் வித் அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு யூனிக்காக இருக்கும். யூனிக் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் நம்ம அந்த கலம்கரி பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. கலம்கரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. கலம்கரி டிசைன் உள்ள அந்த பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். பெட்டு ஃபுல்லாகவே ஃப்ளாரல்ஸ் இருக்கும். எனக்கு உருவம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ளாரல்ஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாரலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. அண்ட் க்ரீன் கலர், பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன். ஸோ பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. இந்த கலம்கரி பேட்டர்ன், ஏன்னா கலம்கரி பேட்டர்ன் அப்படின்னாலே நம்ம சாரிலேயே வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து இது பெட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மாலில் தான் கிடைக்கும். ஸோ குவாலிட்டி ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வாங்குறீங்க. தேங்க்ஸ். அப்போ ரிப்பீட்டாக வாங்குறீங்க அப்படிங்கும்போதே தெரியும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நியூவாக நீங்கள் இப்போ தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அந்த டான்ஸிங் டால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட் ஸ்ப்ரெட் பண்ண அந்த ஒரு 2.5 years இருக்கும் பெட் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ 2.5 yearsல நம்ம டெம்பிளுக்கு அது எப்படி பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனோ அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து இந்த டான்ஸிங் டால் காம்பினேஷன். இதில் என்ன கலர் வந்தாலும் எத்தனை கலர்ஸ் வந்தாலும் அத்தனை கலரும் நம்ம இப்போ வரைக்கும் போட்டுகிட்டே தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கலர் மட்டும் உங்களுக்கு டிஃபராக மாறும். இந்த டான்ஸிங் டால் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பிங்க் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் சாரி மாதிரி இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் டான்ஸிங் டால் காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்கி இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டில் மிக்கி. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டன் மேம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டன், ஜெய்ப்பூர் காட்டன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி குவாலிட்டி. ஒரு பெட் ஸ்ப்ரெடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸை பொறுத்த வரைக்கும் 800 grams வந்துடும். கிங் வந்து பார்த்தீங்கன்னா 900 to 1 kg வரைக்கும் வந்துடும். அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ குவாலிட்டி ஹெவியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்கி இருக்கும். மிக்கி இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் எல்லாமே வந்து 799. குயின் சைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 799 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கிங் சைஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸு. கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110/110 சைஸு வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் இந்த கிங் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து குயின் சைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ளிப் மாடலில் தான் வந்துடும். கிங் சைஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜிப் இருக்கும். 1 or 2 சைஸஸில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளிப் மாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பெட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, பெட் ஸ்ப்ரெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கிங் சைஸில் வந்து லைட் கலர்ஸ் மட்டும்தான் வரும். டார்க் கலர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். டார்க் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, மஸ்டர்டு அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் ஐட்டம்ஸ். எதுவுமே வந்து லோக்கல் ஐட்டம்ஸோ இல்லை பாலிஸ்டர் மிக்சிங்கோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மால்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி, இந்த ஒரு பெட் ஸ்ப்ரெடு உங்களுக்கு அதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 900 to 1 kg இருக்கும். இது ஒரு 900 to 1 kg, 900 grams to 1 kg வரைக்கும் இருக்கும். ஸோ சேம் மேனர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 900 to ஒரு 1 kg வந்துடும் ஒரு பெட் ஸ்ப்ரெட். நீங்கள் கண்டிப்பாக மெஷின் வாஷ் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக கையில் இது வாஷ் பண்ண முடியாது. ஸோ மெஷினில் தான் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணணும். அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் உருவம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போயிடுங்க. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து ஜிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் டோன்ட் வரி அபவுட் திஸ் ஜிப் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளாட்டிங் வந்து தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிப்பும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக தான் இருக்கும். அதனால் ஜிப்பை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக இருக்கும்.
அண்ட் இதுதான் அதனுடைய ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, பெட் ஸ்ப்ரெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிங் சைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அட் 899 அண்ட் சிஓடி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. சேம் டே டெலிவரி 2 to 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகும். நீங்கள் இன்றைக்கி பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 ஒர்க்கிங் டேஸுமே ஒர்க்கிங் டேவாக இருக்குது. இன்றைக்கி மண்டே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சண்டே பே பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே தான் டிஸ்பேட்ச் நடக்கும். மண்டே அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேர்ஸ்டே ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆகலை. மண்டே பே பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் ப்ராடக்ட் என் கைக்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ட்ராக்கிங் வந்து செக் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது. இன்கேஸ் 1-2 வந்துச்சு அப்படின்னாலுமே அது சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கையில் ரிசீவ் ஆகலைன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளாரையுமே ஏதாவது ஒரு ஹாலிடே வருது, இப்போ ஆகஸ்ட் 15 வருது, நடுவில் செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா அது ஒர்க்கிங் டேல கவுண்ட் எடுத்துக்காதீங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நடுவில் வர ஹாலிடேஸ் வந்து கவுண்ட் எடுத்துக்கோங்க. 3 ஒர்க்கிங் டேஸ் தான் நான் சொல்கிறேன் வித்தின் தமிழ்நாடு. இதுவே அதர் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 4 to 5 days ஆகிடும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கையில் ரிசீவ் ஆகிறதுக்கு. எல்லாமே எஸ்டி கொரியரில் தான் போடுவேன். உங்களுக்கு ப்ரிஃபரபிள் வந்து வேறு ஏதாவது கொரியர் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு எஸ்டி வந்து கொடுக்க மாட்டாங்க, எஸ்டி இங்கே சர்வீஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வேறு ஆகும். அண்ட் அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க, நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கு கால் அட்டென்ட் பண்ணுவாங்களா, இவங்க நமக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்களா, இவங்க வந்து நம்ம எப்படி கேட்குறது அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் நோட் போடுங்க, மெசேஜ் போடுங்க, எல்லாத்துக்கும் இம்மீடியட்டாக நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அதே போல் நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் பேஸில் ப்ளூ அண்ட் மஸ்டர்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இதுதான் அதனுடைய பில்லோ கவர். ஸோ இன்னொரு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். நீங்கள் அவைலபிலிட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ண ஆர்டர்ஸை நீங்கள் பே பண்ண பின்னாடி அதுக்கப்புறமே அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டு சேம் பேட்டர்னாக இருந்தாலும் மாற்றி தர முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தங்க அவைலபிள் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருந்திருப்போம். அப்போ வந்து என்னன்னா நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் மைண்டாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு என்ன பீஸ் வேணுமோ அதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி 4 பேர் மாற்றுறாங்க, அவங்க வந்து பே பண்ணினாங்கன்னா அப்போ நம்மளோட நிலைமை என்னாகுன்றதை யோசிங்க. இப்போ வந்து அந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி சோல்டான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து அவைலபிள் சொல்ல முடியுமா? நான் அவைலபிள் சொல்லியே இருக்க மாட்டேன். அதை வந்து அதுக்கு பதிலாக இதை மாற்றி விடுங்க அப்படின்னா எப்படி மாற்ற முடியும்? கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், இப்போ நமக்கு வேணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம தான் டிசைட் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ணுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களோட டிசிஷன் வந்து கரெக்டாக நீங்கள் மேக் பண்ணுங்கள். டிசிஷன் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 899 ப்ளஸ் ஷிப்பிங். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்காரணத்துக்கு ஒன்றும் நான் மாற்றி தரமாட்டேன். ஏன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு அவைலபிள் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து பேமெண்ட் உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அவைலபிள் சொன்னதை நான் உங்ககிட்டயும் வந்து மாற்றி கொடுத்துட்டு அப்போ எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா? எனக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம எப்படியோ அதே மாதிரி தானே அடுத்தவங்க இருப்பாங்க. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இனிமேட்டு வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. அதே போல் டைம் பாஸ் என்கொயரி பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் வரைக்கும் நீங்கள் சும்மா தான் கேட்டிருக்கீங்கன்னா இதுக்கப்புறமே நான் உங்களோட மெசேஜ் பார்த்தேன்னா ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ரிப்ளை பண்ணல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துகிட்டு என்கிட்ட வராதிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 டைம் 3 டைமுக்கு மேலே சும்மா தான் என்கொயரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட என்கொயரிஸ் நான் மேலே பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இனிமேட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சும்மா மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமே யாராக இருந்தாலும் சரி, யாராக வேணால் இருங்க, ஆனால் யாருக்கும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து சும்மா வெறுமனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் பாஸ் என்கொயரி பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. ஸோ அதனால் வந்து டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க. சிஓடி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது. ஏன்னா இவ்வளோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இப்படி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம். அது நான் கெத்தாக என்னோடய ப்ராடக்ட் மேலே, என் குவாலிட்டி மேலே, என் ப்ரைஸ் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்.
உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷனில் சர்க்கிளாக இருக்குது. இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் ப்ரைஸ்ட் அட் ஜஸ்ட் 899. தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ அண்ட் அதர் ஸ்டேட் கண்டிப்பாக 30 rupees எக்ஸ்ட்ரா வரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒயிட் பேட்டர்ன் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் அ லைட் பீச் கலர், ஆரஞ்சு கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆரஞ்சு கலர்னு கூட சொல்லலாம். லைட் ஆரஞ்சு கலரு, லைட் ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் கலம்கரி பேட்டர்ன். எல்லாமே ப்ரைஸ் அட் 899. எல்லாமே வந்து 1 kg வரைக்கும் இருக்கும். இதோட பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg வரைக்கும் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து லைட் ஆஷ் கலர், ஒயிட் பேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒயிட் பேஸ் கிடையாது, ஒயிட் பேஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து ஆரஞ்சு பேஸு, அண்ட் இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் பேஸ் அண்ட் மஸ்டர்ட் பேஸ், எல்லோ கலர் அண்ட் மஸ்டர்ட். பியோர் காட்டன் மேம், பியோர் காட்டன் மெட்டீரியல். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜிப்பு மேம், எல்லாமே ஜிப்பு, எல்லாமே வந்து ஜிப்பு. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மாலுக்கு போகிறீங்க இல்லை வேறு ஏதோ ஷாப்பிங் பிளேஸில் தான் வாங்க முடியும். இந்த குவாலிட்டி இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மாலில் பெரிய பெரிய ஷாப்ஸில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்கும். இதுவுமே வந்து 1200 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு கிடைக்கும். அரௌண்ட் 2.1 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வென் கம்பேர்ட் டு மார்க்கெட் நீங்கள் இந்த குவாலிட்டி எடுத்துப்பாங்க. இந்த குவாலிட்டி உங்களுக்கு 1800 நான் அடிச்சு சொல்கிறேன். கிங் சைஸ்லாம் 1800 இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹவுஸுக்கு தேவையான நீடு இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஒவ்வொரு சர்க்கிளையும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேஸ் தான், ஆனால் ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக் டிசைன்ஸ், யூனிக் பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, வெளியில் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. பார்க்கவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப 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 ரேராக தான் கிடைக்கும். அந்த வெளியில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து லைக் பெரிய பெரிய ஷாப்ஸில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்குது, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா நீட் அண்ட் நெசசரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கும்போது ப்ளீஸ் கிராப் இட். எலிஃபண்ட் எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எலிஃபண்ட் மாட்டும். ஸோ எலிஃபண்ட் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன், கிங் சைஸில் எலிஃபண்ட் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் மேம். கிங் சைஸில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டால்ஸ் போட்டதோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலிஃபண்ட் மோட்டர்ஸ் இருக்க மாதிரியான சைஸஸ்லாம் வந்து கிங் சைஸில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எல்லாமே 899. ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபார் அதர் ஸ்டேட் வில் பி 30 rupees எக்ஸ்ட்ரா. பிக் எனி டு பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் மெதுவாக வாட்ச் பண்ணுங்கள். நீட் அண்ட் நெசசரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சிங்கிள் பெட் ஸ்ப்ரெட் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் பெட் ஸ்ப்ரெட் தான். சிங்கிள் காட்டுக்கு உண்டான மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் டபுளாக வந்து ஸ்டீல் காட் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் டபுள் காட்டுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான சைஸாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் பிட் ஒரு 1/2 inches வந்து ஷ்ரிங்கேஜஸ் கண்டிப்பாக இருக்கும் மேம். ஸோ ஷ்ரிங்கேஜ் ஆனால் தான் அது காட்டன். ஷ்ரிங்கேஜ் ஆகாத காட்டனும் அவைலபிள் இருக்குது மேம் மார்க்கெட்டில். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக சாஃபனிங் பண்ணி சீசனிங் பண்ணி எல்லா ஃபார்மேஷனும் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து வென் கம்பேர்ட் டு மார்க்கெட் த குவாலிட்டி அண்ட் த ப்ரைஸ் வில் பி வெரி வெரி ஹை. அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பண்ணலை. இப்போ வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த காட்டன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 499 மேம். 499 ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் ஷிப்பிங்னே வருது. ஸோ எல்லாமே 499 ப்ளஸ் ஷிப்பிங், 599 ப்ளஸ் ஷிப்பிங், 699 ப்ளஸ் ஷிப்பிங் அப்படி சொல்லியே இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா 499. ஒன்லி ஒரு ஹாஸ்டல் இருக்காங்க, இல்லை வந்து ஒரே ஒரு கீப் மட்டும் இருக்காங்க, இல்லை ஒரே ஒரு ஏஜ்டு பர்சன் மட்டும் இருக்காங்க, இல்லை நம்மளே செப்பரேட்டாக இன்னொரு காட் வந்து எக்ஸஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து பியூரஸ், அது வந்து க்ரீன் பேஸ் மேம், பீகாக் க்ரீன் பேஸ். இது வந்து ஒயிட் பேஸ். இது எல்லாமே சிங்கிள் காட்டு 499. சிங்கிள் காட்டு 499. இது வந்து ஒயிட் கலர், ஒயிட் பேஸில் இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதனுடைய பில்லோ கவர் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். சென்டராக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டீல் காட் வந்து சிங்கிள் காட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் திஸ் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். அண்ட் சிங்கிள் காட் வந்து உடன் காட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் பெட்டர் ஏன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட் வச்சுருப்பாங்க, இல்லை ஹாஸ்டலர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கஞ்சி போடாமல் வந்து சாஃப்டனிங் பண்ணது. இது வந்து கஞ்சி போட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இதுவுமே ஜெய்ப்பூர் காட்டன் தான். இது வந்து ஒன் ஆஃப் த டைப். இது வந்து சிங்கிள் காட்டன் தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கவர் கொடுத்துருப்பாங்க. பில்லோ கவர் வந்து டபுளாக கொடுத்துருப்பாங்க. ஒயிட் பேஸ் வேண்டாம் அப்படி நீங்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாதனால இந்த மாதிரியான காட்டன் கலெக்ஷன்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒயிட் பேஸ் வேணாம், ஆனால் சிங்கிள் காட்டன் தான் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அமைதி கொண்டு பரவாயில்ல கிலேஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர். இது வந்து அதனுடைய பில்லோ கவர். ஸோ ஒயிட் பேஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு சாஃப்டன் பண்ணி வரக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ். ப்ளூ கலர், ப்ளூ வித் ப்ளூ காம்பினேஷன். இது எல்லாமே ரொம்ப 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 கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக இருக்கும் மேம். ஸோ ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா டபுள் பில்லோ இருக்க மாதிரி, அது வந்து என்னென்னா ஸ்டார்ச் போட்டிருப்பாங்க மேம். ஸ்டார்ச் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் வாஷ் இதை வந்து அந்த ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், உங்களுக்கு சாஃப்டனிங் ஆகிடும். ஒயிட் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ப்ரைஸ்ட் அட் ஜஸ்ட் 499. ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் வில் பி 30 rupees எக்ஸ்ட்ரா. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஒர்க்கிங் டேஸ். டிஸ்பேச் பண்ணதுலேருந்து சேம் டே டிஸ்பேச்சிங். நீங்கள் 4 மணிக்கு முன்னாடி பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு மேலே பே பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் டிஸ்பேச்சிங்காக இருக்கும். ஒர்க்கிங் டேஸில் தான் நான் உங்களுக்கு டெலிவரி டைம் சொல்கிறேன். ஸோ ஒர்க்கிங் டேஸ் கவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா 4 to 5 டேஸ் கண்டிப்பாக ஆகிடும். ஸோ 4 to 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எக்கானதுக்கு வந்து மாற்ற முடியாது. அதையும் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறீங்க வாங்கல செகண்ட்ரி மேம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப 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 யூனிக் பீசஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பயப்படாமல் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கஸ்டமர் ரிவ்யூஸை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்கள். அதில் வந்து எல்லா ரிவ்யூஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க, நியூ கமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பர் டூப்பர் லைவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.